கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளிகளும் உடன் வேலையாட்களுமாகிய என் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்பவரும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்பவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் தேவனாகிய கர்த்தர் மகத்துவம் உள்ளவர். அவர் செயலில் மகத்துவம் உள்ளவர். அவருடைய அன்பை யாராலும் அளவிட முடியாதது. அவருடைய அறிவை ஆராய்ந்து முடியாததாக இருக்கிறது. அவருடைய அதிசயங்களை நம்மால் எண்ணி முடியாது. அவருடைய கிருபை மகா பெரியதாக இருக்கிறது. இரக்கங்களுக்கு முடிவில்லாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்பது நமது பாக்கியம் என்று கருதுகிறோம். இன்றும் அருட்செய்திக்கென்று நான் எடுத்துக்கொண்ட கருப்பொருள் என்னவென்றால், கையெழுத்தா தலையெழுத்தா, கையெழுத்தா தலையெழுத்தா. இதை 2 பகுதிகளாக நாம் பார்க்கலாம். கர்த்தரின் கையெழுத்து, மனிதனின் தலையெழுத்து. முதலாவதாக நாம் பார்க்க போவது கர்த்தரின் கையெழுத்து. நமது தேவனாகிய கர்த்தர் தமது விரலினால் கற்பலகைகளில் எழுதினார், சுவரில் எழுதினார், மண்ணில் எழுதினார். இன்றும் அவர் ஜீவ புத்தகத்தில் நம் பெயரை எழுதி கொண்டே இருக்கிறார். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுகிறார்கள்? ஒருவன் கையெழுத்திலிருந்து அவனுடைய குணாதிசயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள். அதே போல வேதத்தில் உள்ள தேவனுடைய கையெழுத்தை நாம் அலசி ஆராயும் பொழுது நமக்கு தேவனுடைய குணாதிசயங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். அவ்வாறு அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் கிடைக்கப்பெற்றவர்களாக இருக்கிறோம். முதலாவதாக நம் தேவனாகிய கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை, அதாவது 10 கட்டளைகளை கற்பலகைகளில் தன் விரலினால் எழுதினார். அவர் சீனாய் மலையில் மோசேயை வரவழைத்து பலகைகளை தானாகவே செய்து அந்த கற்பலகைகளில் 10 கற்பனைகளை எழுதினார். அதை மோசேயிடம் கொடுத்தார். இன்றும் நம் வேதத்தில் அந்த 10 கட்டளைகளை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த கட்டளைகளை எப்படி எழுதினார் என்று வேத வசனத்தில் நாம் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 32:16. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்டதாயும் இருந்தது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் மீது அதிக அன்பு வைக்கிறார். எனவே மனிதன் எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகட்டும், மனம் போல் வாழ்ந்து பாவத்தில் வீழ்ந்து ஆக்கினை அடையட்டும் என்று ஒரு நாளும் நினைக்க மாட்டார். நமக்கு தேவையான சட்ட திட்டங்களை, வழிமுறைகளை அவர் கற்பனைகளாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆம், அது நமக்கு ஒரு அன்பின் வேலையாக இருக்கின்றது. நாம் எதை செய்யலாம், நாம் எதை செய்யக்கூடாது என்று திட்டவட்டமாக தம்முடைய விரலினால் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பின் நிமித்தம் கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கைப்பற்றி நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? நாம் எல்லா ஜாதியையும் விட சீரும் சிறப்புமாக இருப்போம். புகழ்ச்சியிலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் சிறந்திருப்போம் என்று வேதம் கூறுகிறது. அவர் எழுதி கொடுத்துவிட்டு நம்மிடம் என்ன கூறுகிறார்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கூறுவேன் என்று கூறியிருக்கிறார். ஆம், நாம் இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாம் வாளாகாமல் தலையாக இருப்போம், நாம் கீழாகாமல் மேலே இருப்போம் என்று வேதம் கூறுகிறது.
ஒரு ஈய குண்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் ஒரு பொன்னிலான ஒரு குண்டையும் எடுத்துக்கொண்டு அதை இரண்டையும் உருக்கும் பொழுது இரண்டும் ஒன்றுக்கொன்று ஊடுருவி செல்கிறது. அப்பொழுது ஒரு உலோக கலவை நமக்கு கிடைக்கின்றது. இந்த உலோக கலவையில் தங்கம் அந்த ஈயத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கலாம், இல்லை என்றால் அந்த ஈயம் தங்கத்தை கீழ்ப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இதே போல்தான் நம் மத்தியில் இருக்கும் பொல்லாதவர்கள் நம் வாழ்க்கைக்குள் ஊடுருவி வரும் பொழுது நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வதில்லை. இதை ஒரு வசனம் கூறுகிறது. சங்கீதம் 119, 115 இவ்வாறு கூறுகிறது, பொல்லாதவர்களே என்னை விட்டு விலகி போங்கள், அப்பொழுதுதான் நான் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவேன். பொல்லாதவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஊடுருவி இருக்கும் பொழுது நாம் கட்டளைக்கு கீழ்ப்படிவதில்லை. எனவே நம் வாழ்க்கையிலிருந்து பொல்லாதவர்களை அகற்றிவிட வேண்டும். இரண்டாவதாக, தேவனாகிய கர்த்தர் நியாய தீர்ப்பை நமக்கு எழுதுகிறார், நம் வாழ்க்கையில் எழுதி காண்பிக்கிறார். சில வேளைகளில் நாம் கட்டளைகளை கீழ்ப்படியாமல் போகலாம். அப்பொழுது நியாய தீர்ப்பு நம்மீது வரும். அந்த நியாய தீர்ப்பை எழுதவர் தேவனாகிய கர்த்தர். ஒரு உதாரணத்தின் மூலம் நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பெல்ஷாத்சார் என்ற ஒரு பாபிலோனிய அரசன் இருந்தான். அவன் மகா கொடியவன். குடித்து வெறித்து எருசலேமிலிருந்து அங்குள்ள ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பரிசுத்தமான பொன் வெள்ளி பனிமுட்டுகளை தீட்டுப்படுத்தினான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதனால் தேவன் அவனுக்கு நியாய தீர்ப்பை கை உறுப்பை அனுப்பி சுவரில் எழுதினார் என்று தானியேலில் வாசிக்கிறோம். அந்த கை உறுப்பு சுவரில் என்ன எழுதினது? மேனே மேனே தெக்கேல் உப்பார்சீன் என்று எழுதினது. அந்த வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். தானியேல் 5:25. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உப்பார்சீன் என்பதாம். இதற்கு அர்த்தம் கூறக்கூடியவன் ஒரே ஒருவன் தான், தேவ ஞானம் பெற்ற தானியேல். அவன் என்ன கூறினான்? தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். நீ தராசில் நிறுக்கப்பட்டு குறைவுள்ளவனாக காணப்பட்டாய் என்று அதனுடைய அர்த்தம். அதன்படியே அன்று இரவே அவன் கொல்லப்பட்டான். இந்த கையுறுப்பு எழுதின எழுத்தின் மூலம், தேவனால் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பின் மூலம் நம்ம சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம், சில சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். நம் தேவனாகிய கர்த்தர் நீதியுள்ளவர், நியாயமுள்ளவர், நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை அவர் அதிகமாக நேசிக்கிறார். எனவேதான் தமது கிருபை நிமித்தம் தமது ஒரே பேரான தம் மகனை, அவர் தமது குமாரனை அவர் இரட்சகராக இவ்வுலகத்திற்கு அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து நமக்கு இரட்சணத்தை உண்டு பண்ணினார். நாம் தேவனுடைய ஆலயம் என்று வசனம் கூறுகிறது. 1 கொரிந்தியர் 3:17 என்ன கூறுகிறது என்றால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து விடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே நாம் பாவம் செய்யக்கூடாது. இது கிருபையின் காலம். கிருபை பெருகிக் கொண்டே போகிறது. கிருபை பெருக பெருக நாம் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். நாம் பாவத்தில் நிலை நிற்கக்கூடாது. ஏனென்றால் வேதம் கூறுகிறது, நம் தேவனாகிய கர்த்தர் தமது கரத்தில் ஒரு தராசை வைத்திருக்கிறார். அந்த தராசின் மூலம் நமது உண்மையை, சத்தியத்தை, நீதியை, நியாயத்தை அவர் நிலைநிறுத்தி பார்க்கிறார். நாம் குறைவுள்ளவர்களா, நாம் நிறைவுள்ளவர்களா? இன்றே நாம் தீர்மானிக்க வேண்டும்.
தராசு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. யோபு 31 கூறுகிறான், சுமித்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக என்று கூறுகிறான். நாம் என்ன ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும், என்னை நித்திய வழியில் வழிநடத்தும் என்று ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக, தேவன் பாவ மன்னிப்பை தமது விரலினால் எழுதினார். இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்தில் ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்மணியை கையும் களவுமாக பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுவிடம் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள் என்ன கூறினார்கள்? மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இந்த பெண் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு என்ன கூறினார்? உங்களில் எவன் பாவம் செய்யாமல் இருப்பானோ அவன் முதலில் கல்லெறிய கடவன் என்று கூறினார். கூறிவிட்டு அவர் தரையில் குனிந்து எழுதினாராம். 2 முறை அந்த வசனம் வருகிறது. 2 தரம் அவர் எழுதியிருக்கிறார். யோவான் 8:6 கடைசி பகுதியும் 8வது வசனத்திலும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். யோவான் 8:6 கடைசி பகுதி. இயேசு கிறிஸ்து விரலினால் தரையில் எழுதினார். விரலினால். அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். இயேசு கிறிஸ்து என்ன எழுதினார் என்று வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அது ஒரு பாவ மன்னிப்பின் கையெழுத்து, கிருபையின் கையெழுத்து, மனதுருக்கத்தின் கையெழுத்தாக இருக்கின்றது. பாவம் மிகவும் அகோரமானது. நாம் பாவம் செய்தால் பாவம் நம் வாசல் படியில் படுத்திருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கும். நம்மை அக்கினி கடலில் பாவம் தள்ளும், நம்மை கந்தக கடலில் பாவம் தள்ளும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாவத்தை குறித்து. இயேசு கிறிஸ்து எழுதினார். எழுதிட்டு நிமிர்ந்து பார்க்குறா, ஒருத்தர் கூட இல்லை. அப்போ அந்த பெண்மணிகிட்ட என்ன சொல்கிறாரு? நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாதே என்று கூறுகிறார். அதே தான் இன்றும் இயேசு கிறிஸ்து தமது விரலினால் எழுதி நமக்கு கூறுகிறார். நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன், இனிமேல் பாவம் செய்யாதே என்று கூறுகிறார். அடுத்ததாக, ஜீவ புஸ்தகத்தில் அவர் நமது பெயர்களை எழுதி கொண்டே இருக்கிறார். வேதம் கூறுகிறது, பரலோகத்தில் அநேக ஞாபக புஸ்தகங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். அதில் மனம் திருந்திய, மன்னிக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட பாவியின் பெயரை அவர் எழுதுகிறார். அந்த வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கப் போகிறேன். வெளிப்படுத்தல் 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எனவே நமது பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதை குறித்து மகிழ்ச்சியுடன் இருங்கள் என்று கூறுகிறார். இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் பர்த் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் கொடுக்கும். ஒருவன் இறந்து விட்டால் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு லைஃப் சர்டிஃபிகேட் கிடைக்கிறார். ஜீவ புத்தகத்தில் நம் பெயர் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நமது நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் யாருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இல்லையோ அவர்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். ஒரு பழைய பாட்டு ஒன்று எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. இயேசு கிறிஸ்து தன் தங்கப் பேனாவை எடுத்தார். என் பெயரை அவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுவதற்காக என் தங்கப் பேனாவை எடுத்தார் என்று ஒரு பாடல், பழைய பாடல். இப்பொழுது யாரும் அதை பாடுவது கிடையாது. எனவே நமது பெயர் ஜீவ புத்தகத்தில் தங்கப் பேனாவினால், இயேசுவின் விரலினால் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஜான் வெஸ்லியை பற்றி நாம் நன்கு அறிவோம். அவர் ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட். அவர் என்ன செய்தார்? பல இடங்களுக்கு நடந்து சென்றார், குதிரையின் மீது சென்றார், எப்பொழுதும் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அவர் மெத்தடிஸ்ட் சர்ச் ஃபவுண்டராக இருந்தார்.
அவர் கடைசியாக ஒரு பிரசங்கம் செய்தார். அதுதான் ஏசாயா 55:6. அதாவது கர்த்தரை கண்டடித்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று பிரசங்கம் பண்ணி வீட்டுக்கு வந்தார். அவர் கட்டிலில் படுத்தார். அவரால் எழுந்திருக்கவே முடியவில்லை. வியாதி படுக்கையில் படுத்தார். அப்படியே படுத்த படுக்கையாகிவிட்டார். என்றாலும் மிகவும் சந்தோஷமாக ஒரு பாடலை பாடிக்கொண்டே இருந்தார். நான் பாவிதான், ஆனால் இயேசு என்னுடைய இரட்சகர். அவர் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பாடிக்கொண்டே அவர் இம்மையிலிருந்து மறுமைக்கு பிரவேசித்தார். இரண்டாவது பாகமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், மனிதனது தலையெழுத்து. சில மனிதர்கள், சில அரசர்கள் சட்டங்கள் உருவாக்குகிறார்கள். அதில் தங்கள் முத்திரையை குத்துகிறார்கள், தங்களுடைய கையெழுத்தை போடுகிறார்கள். ஆனால் இந்த கையெழுத்து தேவனுக்கு விருப்பமில்லாமல் இருந்தால் அது அவர்களுடைய தலையெழுத்தாக மாறி அவர்களை அழித்துவிடும். வேதத்தில் அநேக அரசர்கள் அவ்வாறு செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு சில அரசர்களை பற்றி நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அவர்களுடைய கையெழுத்தே அவர்களை தலையெழுத்தாக மாற்றி சாபத்தில் கொண்டு விடும். பார்வோனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் சட்டம் இயற்றினான். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்த பொழுது பலுகி பெருகினார்கள். அவர்கள் வம்சத்தை அழிக்க விரும்பினான். எனவே சட்டம் கொண்டு வந்தான். என்ன சட்டம் கொண்டு வந்தான்? மருத்துவச்சிகளிடம் சொன்னான். சட்டத்தை கொண்டு வந்து அதில் தன்னுடைய கையெழுத்தை இட்டு கூறினான், ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்களை கொன்று விடுங்கள், இல்லை என்றால் நதியில் போட்டு விடுங்கள் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தான். இதைத்தான் யாத்ராகமம் 1:16-22 கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவன் கொண்டு வந்த சட்டம் என்ன? அவனுடைய கையெழுத்து என்ன? ஆண் பிள்ளைகளை கொன்று விடுங்கள், பிறக்கும் ஆண் பிள்ளைகளை நதியிலே போட்டு விடுங்கள் என்று கட்டளையிட்டான். சாத்தானுக்கும் இதே எண்ணம்தான். அவன் என்ன செய்கிறான்? பரிசுத்தவான்களின் வம்சங்களை வாழ விடாதபடி அழித்து விடுவான். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஏரோதும் இதே போல ஒரு சட்டத்தை கையொப்பமிட்டான். என்ன சட்டம்? 2 வயதுக்கு கீழே இருக்கும் பாலகர்களை கொன்று போட்டான். அவர்கள் கையெழுத்தை அவர்களுக்கு தலையெழுத்தாக மாறி அவர்களை கொன்று போட்டது. தேவனாய கர்த்தர் மோசையை பார்த்து கூறுகிறார், நீ இனிமேல் பார்வோனுக்கு தேவனாய் இருப்பாய் என்று கூறுகிறார். யாத்ராகமம் 7:1 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியே மோசையின் கை உயர்ந்து கொண்டே போனது. கடைசியில் பார்வோனும் அவனுடைய படை அனைத்தும் அவனுடைய ரதங்களும் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்டு இறந்து போனார்கள். அதே போல் ஏரோதும் கொல்லப்பட்டான் என்று கூறப்பட்டிருக்கிறது. மற்றொரு உதாரணம் கூறுகிறேன், ஏசபேல். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனத்தில் நாபோத்னு என்று ஒரு அருமையான இஸ்ரவேலன் இருந்தான். அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. மன்னன் எனக்கு இந்த திராட்சை தோட்டத்தை கொடு என்று கேட்டான். ஆகாப் மன்னன். அதுக்கு அவன் சொன்னான், இது என் பிதாவின் சுதந்திரம் என்று கூறினான். உடனே ஏசபேல் என்ன செய்தார்? ஆபாத்தின் முத்திரையை எடுத்து ஆபாத் சட்டம் ஏற்றுவது போல ஏற்றி கையெழுத்திட்டு அனுப்பினான். என்ன சொன்னான்? பேலியாளின் மக்களை ஏவி அவர்கள் பொய்ச்சாட்சி சொல்லி நாபோத்தை கல்லெறிந்து கொல்லுங்கள் என்று கூறினார். இதே அவளுக்கு சாபமாக மாறினது. தேவன் என்ன செய்தார்? நாபோத் கொலை பண்ணப்பட்டு நாய்களினால் அவனுடைய இரத்தத்தை நக்கின போது கூறினார், இதே போல் ஏசபேலும் இறப்பாள் என்று கூறினாள். அதே மாதிரி ஏசபேல் ஏகு என்ற ராஜாவால் கொல்லப்பட்டு அவளுடைய மாம்சத்தை நாய்கள் சாப்பிட்டது என்று வசனம் கூறுகிறது. அநேக ராஜாக்கள் இதே மாதிரி கையெழுத்திட்டார்கள், சட்டம் ஏற்றினார்கள், கையெழுத்திட்டார்கள். ஆகேஸ்வேரி என்ற அரசன் இருந்தான். இதை பற்றி எஸ்தர் புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். ஆமான் என்பவன் ஒரு கேடுள்ள துன்மார்க்கன். அவன் என்ன செய்தான்? யூத மக்களை கொல்ல நினைத்தான். அதனால் அரசனுடைய பெயரில் சட்டம் போட்டு தயாரித்து அதை அனுப்பினான். ஆனால் காரியம் மாறுதலாக முடிந்தது. அந்த அரண்மனையில் மொர்தெக்காய் என்ற ஒரு உத்தம யூதன் இருந்தான். அவனுக்காக இந்த ஆமான் ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணினான்.
அதிலே அவன் கொல்லப்பட்டான் என்று கூறப்படுகிறது. நேபுகாத்நேச்சாரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் ஒரு சட்டம் உண்டாக்கினான். 1 மாதத்திற்கு யாரும் வேறு தேவர்களை வணங்கக்கூடாது, இல்லை என்றால் அக்கினி சூழலில் போடப்படுவார்கள் என்று கூறினான். அப்பொழுது ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீர் அக்கினி சூழலில் எங்களை போட்டாலும் எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார், நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம் என்று கூறினார்கள். அதே போல் தேவன் அவர்களை ரட்சித்தார். அப்பொழுது ஒரு லிவிங் டெஸ்டிமனி கொடுத்தான். யார்? நேபுகாத்நேச்சார். என்ன கூறினான்? ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுகிறவன் துண்டித்து போட கடவன். ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுகிறவன் துண்டித்து போட கடவன் என்று கூறினார். மற்றொரு உதாரணம், தானியேல் சிங்கக்கபியில் இருந்து வெளியே வந்தான். கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அப்பொழுது தரியு ராஜா ஒரு லிவிங் சர்டிஃபிகேட், ஒரு லிவிங் விட்னஸ் கொடுத்தான். அந்த விட்னஸ் என்ன? தானியேல் 6:26 கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று கூறினான். தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். நாமும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்யும் பொழுது நடுங்கி பயப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த ராஜா கூறினான், தானியேலின் தேவன் அவன் சத்தியமுள்ளவர், அவர் என்றென்றும் ஆளும் ஒரு ராஜாவாக இருக்கிறார், அவருடைய ராஜ்யம் நிலையானது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. வேதத்தில் மக்களை 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பாவி, பரிசுத்தர்கள். அநீதி செய்பவர்கள், நீதி செய்பவர்கள். அநியாயம் செய்பவர்கள், நியாயம் செய்பவர்கள். இருளில் சாத்தானில் நடப்பவர்கள், வெளிச்சத்தில் இயேசுவில் நடப்பவர்கள். மதியீனர்கள், ஞானிகள். மாம்சத்தின்படி நடப்பவர்கள், ஒளியின்படி நடப்பவர்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கு. நாம் எந்த கேட்டகரி, நாம் எந்த குரூப் இன்றே தீர்மானம் செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய கையெழுத்தின் நியாய தீர்ப்பு நம்முடைய வாழ்வில் தீர்க்கப்படும் பொழுது நாம் உத்தமமும் உண்மையும் உள்ள ஒரு வேலைக்காரர்களாக இருக்க வேண்டும். நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தரின் கையெழுத்து நமக்கு அநேக சத்தியங்களை நமக்கு விளக்கி கூறினது. ஆம், நம் தேவனாகிய கர்த்தர் பாவத்தை ஒரு நாளும் அவர் அனுமதிக்க மாட்டார். மீண்டும் மீண்டும் பாவம் செய்து மனதை கடினமாக்கி இருதயத்தை கடினமாக்கும் ஏரோதை போல ஒரு நாளும் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய கையெழுத்து நம்மையே நியாயம் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாம் வேலை செய்யும் இடங்களில் நாம் ஏதாவது ஒரு சட்டத்தையோ ஒரு சாதாரண ஒரு வரியையோ மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நியாயம் தீர்க்கக்கூடாது. முதலாவதாக நமது கண்ணிலுள்ள உத்திரத்தை எடுத்துவிட்டு பிறருடைய கண்ணிலுள்ள திரும்பை நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே கர்த்தருடைய கையெழுத்து பரிசுத்தமானது, உண்மையானது, நியாயமானது, நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய கையெழுத்து கர்த்தருக்கின் கீழ் நாம் ஒரு உத்தம சேவர்களாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் இந்த நித்திய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் சத்திய வசனத்தை கேட்டோம். எனவே இப்பொழுது நாம் ஜெபிக்கப் போகிறோம். எங்கள் நித்திய பிதாவே, எங்கள் நீதியின் பிதாவே, எங்கள் நியாயத்தின் பிதாவே, இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு ஒரு சிறு குடும்பமாக உமக்கு முன் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உமது பாதப்படியில் அமர்ந்து உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, எங்களுக்கு உம்முடைய கட்டளைகள் மிக மிக முக்கியமானது. நாங்கள் எப்பொழுதும் வேதத்தை வாசித்து உமது கட்டளைகளையும் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாய பிரமாணங்களையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில்
கீழ்ப்படிந்து நடக்க நீதாமே கிருபை புரிய வேண்டும் என்று கர்த்தாவே கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நாங்கள் இருக்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்களை பெறுகிறோம் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதங்களை இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் நீதாமே அருள்மாரியாக பொழிய செய்யும். ஆம் கர்த்தாவே, ஒரு சில ஆசீர்வாதங்களை உமக்கு முன்பாக வைக்கிறோம். தயவாய் நினைவு கூர்ந்து எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தியர்களும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் உன் மாப்பிசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ கையிட்டு செல்லும் எல்லா வேலையும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று கூறியிருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம். நீர் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமன் என்றும் எங்கள் வாழ்க்கையில் நீர் அபியாசப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் கேட்ட சத்தியங்களை எங்கள் மனதில் பதியும்படி நீதாமே உமது கிருபையால் எங்களை நிரப்பும், இரக்கங்களால் நிரப்பும், வல்லமையால் நிரப்பும். ஆம் கர்த்தாவே, மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை நீதாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். When the trumpet of the Lord shall sound, and time shall be no more, and the morning breaks eternal, bright and fair. When the saved of earth shall gather over on the other shore, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, 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 I'll be there. On that bright and cloudless morning, when the dead in Christ shall rise, and the glory of his resurrection share, then his chosen ones shall gather to their home beyond the skies, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, 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 I'll be there. Let us labor for the Master from the daunting setting sun. Let us talk of all his wonders, love and care. Then all of life is over and our work on earth is done, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, 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 I'll be there.